இந்த அர்ஜென்டினா வர்சஸ் இஜிப்ட் கலவரத்துல ஒருத்தரை போட்டு புதைச்சு வச்சிருக்காங்க. அதை யாருமே கண்டுக்காம இருக்கீங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம சாமி. பில் சால்ட் லாஸ்ட் அகேன்ஸ்ட் இந்தியா பை 6 runs. 201 சேஸுக்கு வந்த இந்தியா 76 runsல ஆல் அவுட். இந்தியாவோட பிக்கஸ்ட் எவர் T20 டிஃபீட். பில் சால்ட் 70 runs அடிச்சு இங்கிலாந்துக்கு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. தென் அதுக்கப்புறம் சுட்டி குழந்தை சாம் கரன் டெத் ஓவர்ல போட்டு சம்பவம் பண்ணி இங்கிலாந்து ஸ்கோர் 200க்கு கொண்டு போயிட்டான். சேஸுக்கு வந்த இந்தியா ஆர்ச்சரோட பேஸ் பவுலிங்க்கும் ஜாஸ்டாங்கோட டெட்லி பவுலிங்க்கும் எந்த ஆன்சரும் இல்ல. டாப் ஆர்டர் கொலாப்ஸ், மிடில் ஆர்டர் கொலாப்ஸ், டோட்டல் என்டையர் இந்தியா டீமும் கொலாப்ஸ். என்டையர் பேட்டிங் லைனப் ஜஸ்ட் 11.5 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. வாட் வென்ட் ராங் ஃபார் இந்தியா? புவர் ஷார்ட் செலெக்ஷன், பேஸுக்கு அடாப்ட் பண்ண முடியல, பிச்சுக்கு அடாப்ட் பண்ண முடியல, பவர் பிளேல விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. They didn't learn anything from the series loss against Ireland. அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல மட்டும் இந்தியா 180 ரன் பிளஸ் ஸ்கோர் பண்ணான்னு கேட்பீங்க. ஆன்சர் சிம்பிள். இந்தியா அந்த 2 மேட்ச்மே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நோ ஸ்கோர் போர்ட் பிரஷர். சேஸுக்கு வரும்போது ஸ்கோர் போர்ட் பிரஷர் இருக்குது. அதுல அக்ரெசிவ் ஷாட்ஸ் ஆட ட்ரை பண்றாங்க, விக்கெட்ஸ் லூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மோசமான கேம் பிளேக்கு பிளேயர்ஸ் மட்டும் காரணம் கிடையாது. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள் ஆல்சோ கோஸ் டு கோச். சீரியஸ்லி கம்பீர் நீட் டு சேஞ்ச் டாக்டிக்ஸ். இந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட்ல இந்தியாவுக்குள்ள மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். அவுட் சைட் இந்தியா போனா இந்த செருப்படி தான் விழும் கடைசியா. கம்பீர் உருப்படியா கோச் பண்ற ஒரே ஃபார்மேட் T20 ஃபார்மேட் தான். அதுவும் அவுட் சைட் இந்தியா போனா எக்ஸ்போஸ் ஆயிருது.